ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாயத்துக்கு சிவாவை மாயா அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா எல்லாருமே சிவா பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த பதவியை சிவாவுக்கே கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க தரப்பு அவங்களும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் ரகுராமாயாவோட அடுத்த பதவி சிவாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே முடிவெடுத்து சொல்லவும் அப்போ சிவாவையே அந்த பதவியில் உட்கார வச்சுருந்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே வெறுப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி அதுக்கு ஆப்போசிட் ஊர்க்காரங்களை அவங்க வேணும்னே வம்புகளுக்கு வைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் தான் பதவிக்கு வந்துட்டீங்களா, இந்த வருஷம் எங்கள் ஊருக்கு தான் நீங்கள் ஸ்கூல் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சிவா சொல்கிறாங்க, என்னங்கயா இது நியாயம் இருக்குது, என்ன இருந்தாலும் சரி தான் எங்கள் ஊருக்கு இந்த வருஷம் ஸ்கூல் நான் கட்டி கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுக்காகவும் உங்களை பதவியில் நாங்கள் எல்லோரும் உட்கார வச்சோம், அதெல்லாம் முடியாது, இந்த வருஷம் ஸ்கூல் எங்களுக்கு தான் நீங்கள் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கவும் அப்போ சிவா சொல்கிறாங்க, என்னங்கயே இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான் எங்கள் அண்ணன் போன வருஷம் பதவியில் இருக்கும்போது உங்களுக்காக தானே விட்டு கொடுத்தாரு, அதே போல் இந்த வருஷம் நீங்கள் எங்களுக்காக விட்டு கொடுங்க அப்படிங்கவும் அப்போ எல்லாருமே யோசனை பண்ணுறாங்க. அப்போ புவனேஸ்வரி அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் சிவா இப்படி ரகுராமை பற்றி எடுத்து சொல்லவும் அப்போ அவங்க பெருந்தன்மையாக சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், போன வருஷம் அவர் எங்களுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கிறாரு, அதனால உங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுக்க தயார் அப்படின்றதாங்க. இதை கேட்டுட்டு சிவாவும் மாயாவும் ரொம்பவே சந்தோஷப்படவும் புவனேஸ்வரியால் கடைசியில் அதுவும் முடியாமல் ஆயிடுது. அப்புறமா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க. போனதுக்கு அப்புறமா மாயா புவனேஸ்வரி கிட்ட வராங்க, என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோனில் எங்கள் பெரியம்மா கிட்ட அந்த அளவுக்கு பேசினேன், இப்போ பார்த்தியா நீ நினச்சது எதுவுமே நடக்காம ஆயிப்போச்சுது அப்படிங்கவோ இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப திமிரோட பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு, நான் ஒன்றை ஜெயிக்கல, நான் நியாயம் எந்த பக்கம் இருந்ததோ அந்த பக்கம் தான் ஊர் ஜனங்க பேசினாங்களே தவிர மற்றபடி இதில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே மகாலிங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மாயா பக்கம் தான் நியாயம் இருக்குது, அதனால அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புவனேஸ்வரி அம்மா நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் சரி தான் கடைசியில் என்னமோ மண்ணை கவர்றது நீங்களாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு மகாலிங்க மனசுக்குள்ளேயே புவனேஸ்வரி போட்டு திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ மாயா புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இதே போல தான் கார்த்திகை சீக்கிரத்திலே நான் அந்த ஊர்க்காரங்க முன்னாடி நான் வெளியே கொண்டு வரேன், அதுக்கப்புறம் பாரு இந்த ஊர்க்காரங்களே உன்னை இங்கேருந்து துரத்தி விட போகிறாங்க, அது சீக்கிரத்திலே நடக்கும், எங்கள் பெரியம்மா மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிரூபித்து காட்டுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதி ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, என்ன புவனா கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படிங்கும்போது இவ ஜெயிச்சிட்டங்கிற இருமாப்பில் பேசிட்டு போகிறா, ஆனால் கண்டிப்பாக ரகுராம் சும்மா விட மாட்டான், ஏன்னா ரகுராமுக்கு பிடிக்காம தான் இவ சிவாவை மாயா அழைச்சிட்டு வந்திருப்பா, கண்டிப்பாக அவள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்க தான் போகுது, மகாலிங்கம் நீ எதுக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ பார்வதிக்கு ஃபோன் பண்ணிப்பார் அப்படிங்கும்போது அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, இதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது, என் பொண்ணை அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு நானும் என்னெல்லாமோ பண்ணுறேன், கடைசியில் எதுவுமே நடக்க மாட்டுக்கு, வழக்கம் போல் அந்த மாயா தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறா, இதுலேயும் அதுதான் நடக்க போகுது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சிவாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சிவா இந்த தலைவர் பதவியில் இருக்கிற விஷயம் வீட்டில் உள்ள அவ்வளோ இருக்குமே மாயா தெரியப்படுத்துகிறாங்க. ஏன்னா சிவா இப்படி போகிறது மாயா யாருக்கிட்டையும் சொல்லாமல் தான் சிவாவை அழைச்சிட்டு போகிறாங்க. சொல்ல போனாக்கி சிவா, ஜானகி, மாயா இவங்க 3 பேருக்கு தான் இந்த விஷயம் தெரியும். பார்வதிக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. அப்போ பார்வதி சிவா இப்படி பதவியில் இருக்கிறத நினச்சி பார்த்துட்டு அவங்க உடனே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து நான் அண்ணனை போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சிவா ஒரு பயத்தோடைய ரகுராம் இருக்கிற அங்கே ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே சிவா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் ரொம்பவே ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாருமே வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சிவா ஆனால் இந்த மாதிரிக்கு முடிவெடுப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, சொல்ல போனாக்கி ஊர்க்காரங்க அவ்வளோ பேரும் நம்மளை பற்றி என்ன சொல்லி வச்சுருக்குறாங்க, அதனால தானே இந்த பதவியே வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்தேன், ஆனால் நீ என்னன்னா என் பேச்சை மீறி சொல்ல போனாக்கி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, நீ எதுவுமே இப்படி கேட்காம நீ போனது கிடையாது, இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிற, அப்படி தான் நீ இருப்பேன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ இப்படிலாம் இருப்பேன் என் பேச்சை கேட்காம அதாவது என்கிட்ட சொல்லாமல் இப்படி போவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் நீயே என்னை ஏமாத்திட்டேலா அப்படின்னு சொல்லவும், அண்ணா நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்கன்னா, நான் அப்படிலாம் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது, அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் நான் இந்த மாதிரிக்கு
போக வேண்டியது ஆகி போச்சுது. அப்படி இல்லைன்னா புவனேஸ்வரி கையில் அந்த பதவி போச்சுன்னா அவள் என்னெல்லாம் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்லான்னா அது நடந்துடக்கூடாது. இத்தனை வருஷம் நம்ம குடும்பத்தை வந்து நம்ம கட்டி காப்பாற்றிட்டு இருக்கிறோம், நம்ம குடும்ப கௌரவமும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே நான் போனேன். மற்றபடி உங்களை அவமானப்படுத்தணும், உங்கள் பேச்சை மீறணும்னு சொல்லிலாம் நான் போகலன்னா அப்படிங்கவோ எனக்கு தெரியும்டா. நீ யாரை பேச்சை கேட்டுட்டு பேர் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். அவளால் தானே இந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையோ, இது எல்லாத்துக்கானும் அவங்க தானே. போ, இன்னும் என் முகத்திலே முழிக்காத. அவங்க பேச்சை கேட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டே இல்ல, இந்த குடும்பத்துலேருந்து எனக்கு யாருமே இல்லைன்னு ஆகி போச்சுது. நான் இன்னும் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. இப்படி ரகுராம் சொன்னதுமே உடனே பார்த்தோம்னா சிவா வந்து ரகுராமோட காலை பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ணா, நான் சொல்கிறது கேளுங்கண்ணா, நான் என்றைக்குமே உங்கள் பேச்சை மீறவே மாட்டேன்னா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் போனேன், மற்றபடி எதுவுமே கிடையாதுண்ணா. நான் சொல்கிறது கேளுங்கண்ணான்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ வந்து கதறி அழுறாங்க. ஆனாலும் ரகுராம் வந்து கேட்குற நிலமையில இல்லை. அப்போ ஜானகி மாயாவும் வாராங்க. ரகுராம் கிட்ட என்னென்னு எடுத்து சொல்கிறதுக்காக வரும்போது ரகுராம் அவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேசாதீங்க. சொல்ல போனாக்கி இந்த குடும்பத்தில் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் தானே இப்போ எல்லாமே முடிவெடுக்கிறீங்க. உங்கள் கூட இவனும் சேர்ந்துட்டாம்ல, இன்னும் இந்த வீட்டில் எனக்கு யாருமே இல்லை, என் பொண்ணை தவறு அப்படின்னு சொல்லவும் தானா ஓடி வந்து ரகுராமை வந்து கெட்டி பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க, தானா நீயாவது என் பேச்சை கேட்பேன்னு நினைக்கிறேன், நீயும் என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு தோணிடுச்சுமா. இதுக்கப்புறம் நான் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ரகுராம் வந்து ரொம்பவே வந்து சோர்ந்து போய் ஒரு முடிவெடுத்து பேசுகிறாங்க. ரகுராம் இப்படி பேசுறதை கேட்டுட்டு ஜானகி மாயா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா என்ன விஷயம் தெரியக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே செய்துட்டு இருக்கோமோ, ஆனால் அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிக்கு இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க